அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகம் சிவா பேசுகிறேன். இன்றைய நாளில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ரொம்பவும் சிறப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆமாம், கணவர்கள் அனைவரும் தீர்காயுசாக இருப்பதற்காக பெண்கள் தீர்க்க சுமங்கலி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் நம்ம இல்லத்தில் கும்பம் வச்சு கலசம் வச்சு வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப சிறப்பு. வாழை இலையில் நம்ம கும்பம் வைக்கிறோம், மஞ்சள் கயிறு பழங்கள் வச்சு வழிபாடு செய்யக்கூடியது. பச்சரிசி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினம். அதில் நம்ம கயிறு வரக்கூடியவங்களுக்கு தீர்காயுசாக இருக்குது, மற்ற பெண்களுக்கு கயிறு கொடுக்கக்கூடியது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னென்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள் செய்யலாமல்ல? கண்டிப்பாக செய்யலாம். கல்யாணம் ஆகாதவங்க செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு கணவர் கிடைப்பார். திருமண தடை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தடை நீங்கும் இந்த வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு. அதேமாதிரி பிரிந்தவங்க யாரும் இருக்க வேண்டாம், யார் வீட்லேயும் ஒரு வேளை இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வழிபாடுகளை செய்ய சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சியாக நடக்கும். அதே மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க கோ பூஜை செய்யுங்க. கோமாதா பூஜைன்னு சொல்லக்கூடிய பசுவை வீட்டில் கொண்டு வந்து செய்யக்கூடிய அந்த பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் செய்யக்கூடியது. உங்கள் வீட்டில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, என்னெல்லாம் தடை பட்டுதோ, அது மாதிரி விஷயங்கள் அனைத்துமே நீங்கி சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கக்கூடியதுக்கு இந்த கோ பூஜை உங்களுக்கு வழிவகை செய்யும். அதே மாதிரி பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. வாசனை மலர்கள் கொடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய மங்களகாரியம் மீண்டும் மீண்டும் நடக்கும். தொடரும் இந்த வழிபாடுகள் என்பது வரலட்சுமி நோன்பு செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய தினம் அனைவரும் இந்த வழிபாடுகளை கடைபிடியுங்கள், மங்கள வாழ்வை பெறுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாய் திறந்து பேச வைத்த வாரியார் சுவாமிகளையும் என் குருநாதரை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் ஆன்மீகம் சிவா.